புதிய கட்சி தொடங்குறார் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு 2, 3 நாளா எங்க பார்த்தாலும் சோசியல் மீடியால பரவிட்டு தான் இருக்குது செய்தி. அந்த புதிய கட்சியோட கட்சி பெயர், கொடி, முக்கியமான கொள்கை தலைவர் ஒருத்தர் ஃபோட்டோ வெளியாகிருக்கு. அதை பத்தி சொல்றேன். ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி அவர் கட்சி தொடங்குறாருன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குல்ல. அதை பத்தி பார்ப்போமா? அதாவது 2024 தேர்தலுக்கு பிறகு அவர் துறந்து ஓரங்கட்டப்படுறாரு கட்சியில. முக்கியமா அவர் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவரா இருந்ததுக்கு அப்புறம் அவர் பதவி விலகத்துல சுத்தமா ஓரங்கட்டப்பட்டே வர்றாரு. அதாவது கடந்த தேர்தலையும் அவர் 2026 தேர்தல் இருக்கணும்னு பார்த்தாரு, நிக்க விடல. அது இல்லாம அவர் ஆதரவாளருக்கும் அந்த சீட்டு கொடுக்கல. ஏன் இப்படி சொல்றேன்னா, பாஜகவோட வழக்கமே என்னன்னா, மாநில தலைவராக யார் இருந்துட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு கவர்னர், மத்திய அமைச்சர் வரிசையாக கொடுப்பாங்க. ஆனால் அது வரைக்கும் அண்ணாமலை அவர்களுக்கு எந்த பதவியுமே கொடுக்கல. கட்சியில் எந்த ஒரு மாதிரியான செயற்குழு கூட்டம் எதுலேயுமே அவர் சேர்க்காம தனியாகவே வச்சுருக்காங்க. அதை விட முக்கியமாக அவரே வெளிப்படையாக அதை காமிச்சிக்கிட்டு விதம் தான் இப்போ வெளியில் பேசப்படுது. ஏன்னா இப்போ கடந்த வாரம் மத்திய அரசு மும்மொழி கொள்கையை கண்டிப்பாக ஏற்கணும்னு சொன்னாங்க. அதை ஏற்க முடியாதுன்னு சொல்லி பாஜக மாநில தலைவர் இருந்தவரை, அதாவது அண்ணாமலை அவர்கள் திரும்ப பெற வேணும், அதை வந்து ஏற்றுக்க முடியாது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி இந்த கட்சிக்காரங்க வந்து அவங்க கட்சியை பற்றி வெளியில் எதிர்த்து பேசவே மாட்டாங்க. தவறே இருந்தாலும் ஒத்துக்க தான் செய்வாங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் எதிர்த்து பேசியிருக்காரு. அந்த புதிய கட்சியோட பெயரும் குடியிருந்த எல்லாம் எதிர்பார்க்குறீங்க. அதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒன்று என்னதான் அண்ணாமலை அவர்களுக்கு அதிருப்தி அது இதுன்னு சொன்னாலுமே இதுக்கு பின்னாடி ஒரு பாஜகவோட மாஸ்டர் பிளான் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அதையும் கடைசியாக சொல்கிறேன். அந்த புதிய கட்சியோட பெயர் பாரத மக்கள் கழகம், அதாவது BMKன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த கலரில் தான் இருக்கலாம்னு சொல்லியும் அந்த கொடியோட கலரை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த கொள்கை முக்கியமான தலைவர் யாராக எடுத்துக்க போகிறாருன்னா அண்ணாமலை அவர்கள் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தான் எடுத்துக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள்னு சொன்ன முத்துராமலிங்க தேவரோட கொள்கையும் இந்த கோட்பாடை தான் எடுத்து அண்ணாமலை அவர்கள் கட்சி தொடங்கி அதற்கான அறிவிப்பு வெளியிட போகிறாருனோ அந்த எப்போ வெளியிடுவார் என்ற ஒரு கேள்வி இருக்கும்ல. அதாவது அவருக்கு ஜூன் 4ஆம் தேதி வந்து பிறந்தநாள் வருது. அந்த பிறந்தநாள் அதுமா அவர் வெளியிடலாம்னு சொல்லி எல்லாருமே வெளியிட்டிருக்காங்க. தகவல் தான் வெளில இப்படி சர்க்குலேட் ஆகிட்டே இருக்குது. இது வெளியாக எப்போ வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு வாய்ப்பு இருக்குது. அதாவது விஜய் அவர்களுக்கு எப்படி இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு நல்ல டைம்னு பார்த்து இந்த டயத்துக்கு வந்து இறங்கினாரோ, அதாவது பெரிய தலைவர்கள் யாரும் இல்லாத நேரம், அவர் ஃபேஸ் இல்லாத நேரமாக வந்து இறங்கினாரோ, அதே மாதிரி அண்ணாமலை எப்படி பார்க்குறாரு. இப்போ வந்து இளைஞர்களுக்கு தான் அதிகமான ஓட்டு எல்லாமே வச்சிருக்காங்க. அவங்க சொல்கிறதா நடக்குது. அதை பொறுத்து இளைஞர்கள் நம்ம மேலே நிறைய பேர் ஆர்வமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி நல்ல எதிர்கட்சி தலைவராக யாரும் இல்லை. இந்த டயத்தில் நமக்கு போனோம்னா நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குன்றதை நினச்சி தான் அவர் முடிவு எடுத்துருக்கதான் சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லை, விஜய் அவர்கள் பாணியில் தான் இவரும் இறங்குறார். அதாவது நற்பணி மன்றம், விஜய் மக்கள் இயக்கம் மாற்றி தான் அப்படி மாற்றினாங்க. அதேமாரி அண்ணாமலை அவர்களும் ஒரு நற்பணி மன்றம், அதாவது அண்ணாமலை நற்பணி மன்றம்னு வச்சிருக்காரு. அதுக்கான கொடியெல்லாம் வெளியிட்டாங்க இடையிலே. அதுக்கான போஸ்டிங் நிறைய இடத்துல போட்டிருக்காங்க. அவர்களை ஃபுல்லாக விரிவுபடுத்தி கட்சியை உருவாக்க போகிறது தான் உண்மையாக தகவல் வெளியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பிஜேபியோட ஒரு முக்கிய மாஸ்டர் பிளான் இருக்குன்னு சொன்னேன். அது என்னன்னு சொல்லிட்டுமா, அதாவது பிஜேபி இந்த தேர்தலில் எப்படியாச்சும் வந்துடலாம்னு சொல்லி நிறைய ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் முடிக்கிற விதமாக விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறம் அவருக்கான இடமே இல்லாமல் போச்சு. அதுவும் பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் எடுப்படாதுங்கிறது அவங்களுக்குமே தெரிஞ்சிருச்சு. அதற்காக தான் அண்ணாமலை அவர்களுக்கு நல்ல ஃபேன் பேஸ் எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்குன்னு தெரியுது. அதை பொறுத்து அண்ணாமலை அவர்களை களத்தில் இறக்கி அவர் மூலியமாக கொஞ்சம் எல்லாத்தையும் ஓட்டெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் பின்னால பார்த்துக்கலாங்கிற மாதிரியான ஒரு பிஜேபியோட மாஸ்டர் பிளான் தான் சொல்கிறாங்க. இந்த புதிய கட்சியோட பெயர் கொடி நல்லா இருக்கான்னு கீழே சொல்லுங்கள். அதே நேரத்தில் அண்ணாமலை புதிய கட்சி தொடங்க சரியா தவறா நீங்களே அதை கீழே சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, பிஜேபியோட மாஸ்டர் பிளான் தமிழ்நாட்டுக்கு ஒத்து வருமா ஏன்னு கேட்குறேன்னா, போல வந்து பிஜேபியோட பிளான் இங்கே ஒர்க் அவுட் ஆனதில்லை.